பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டுகிட்டு வந்த ஒரு வீரமுள்ள அரசனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு தேடி வருது. எதிர்நாட்டு மன்னன் தன்னை தோற்கடிக்கிறதுக்காக கப்பல் நிறைய போர் வீரர்களை கடற்கரையில நிப்பாட்டி வைக்கிறான். அந்த நேரத்துல இந்த வீரமுள்ள அரசனுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தோணுச்சு. என்னோட நாட்டுக்குள்ள நீ இறங்க கூட முடியாது, அதே சமயத்துல உன் நாட்டுக்குள்ள போர் தொடுத்து வந்து வென்று காட்டுவேன் அப்படின்றது மட்டும்தான் அந்த அரசனுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு. அந்த அரசனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே அந்த கடற்கரையில நின்னுகிட்டு இருந்த கப்பலை போர் வீரர்களோட சேர்த்து எல்லாத்தையும் எரிக்கிறான். எரிச்சது மட்டும் இல்லாம எதிர்நாட்டை எதிர்த்து போரிட போறான். ஒரு வாரத்துக்கு மேலா நடந்த போர்ல அந்த வீரமுள்ள அரசன் அவன் நினைச்ச மாதிரியே அந்த போர்ல வெற்றி பெற்றான். அந்த அரசனுடைய ஆள் மனசுல இருந்தது என்னன்னா, என்ன ஆனாலும் கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றது மட்டும்தான். இந்த கதையை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அந்த அரசனை மாதிரி தான் நாமளும் யோசிக்கணும். குறிப்பிட்ட விஷயத்துல வெற்றி அடையணும்னு யோசிக்கும் போது அது வெறும் யோசனையா மட்டும் இல்லாம அது ஒரு தீராத பேராசையா மனசுல நெருப்பா எரிய விடணும். அப்படி நினைக்கும் போது மட்டும்தான் நீங்க யோசிச்ச விஷயங்களை அடைய முடியும். The burning desire, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல மட்டும் இல்ல, இதுல இருக்கிற 13 பிரின்சிபல்ஸும் ஈர்ப்பு விதியோட ரொம்பவே ஒத்து போகும். சரியான விஷயத்த சரியான விதத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா அது நமக்கு கொடுக்க தான் போகுது. நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், த பர்னிங் டிசைர். இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்க போகுது. சோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். Welcome to the channel Talk Series Podcast. நெப்போலியன் ஹில் நமக்கு கொடுத்துட்டு போன 13 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணா ஒரு வெற்றியாளராக மாறலாம், ஒரு பெரிய பணக்காரனா மாறலாம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தான் த பர்னிங் டிசைர். நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா, நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயம் வெறும் எண்ணமா மட்டும் இல்லாம அது ஒரு பர்னிங் டிசைரா இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது ஒரு தீராத ஆசை. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த தீராத ஆசை செயல் வடிவமா உருமாறுது. அப்படி செயல் வடிவமா உருமாற்ற 6 பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் நெப்போலியன் ஹில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல நம்பர் 1, நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதில் எதை அடைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். 2, வெற்றிக்கு அல்லது பணத்திற்கு ஈடாக உங்களிடம் இருந்து நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும். 3, நீங்கள் நினைத்த விஷயத்தை எப்பொழுது அடைவீர்கள் என்பதில் சரியான கால அளவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். 4, நீங்கள் நினைத்ததை செயல் வடிவமாக மாற்ற ஒரு சிறந்த திட்டம் மிகவும் அவசியமானது. 5, நீங்கள் அடைய விரும்பும் விஷயத்தை யோசிப்பதுடன் நிறுத்திவிடாமல் அதை எழுதுங்கள். 6, நீங்கள் எழுதிய அந்த வார்த்தைகளை தினமும் 2 முறையாவது அதை சத்தமாக வாசியுங்கள். இந்த 6 விஷயங்களையும் செய்யும் போது நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயத்த உங்களால முழுமையா நம்ப முடியும். நம்புறது மட்டும் இல்லாம அது அடைஞ்சதாகவே உணர முடியும். நாம அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள் தீராத ஆசையா இருக்கும்போது அது நமக்கு கிடைக்க பிரபஞ்சம் கண்டிப்பா உதவும். நீங்க நினைக்கிற விஷயங்களை யோசிக்கிறது மட்டும் இல்லாம எழுதி வைக்கும் போது அது மேலும் வலிமை அடையுது. அதை தினமும் சொல்லும் போது இன்னும் அதிகமா வலிமை அடையுது. நான் சொல்றது ஏதோ சும்மா படுத்து கிடந்துகிட்டு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்க போறது இல்ல. உண்மையிலேயே நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள் மேல உங்களுக்கு தீராத ஆசை இருந்துச்சுன்னா உங்களை சும்மாவே இருக்க விடாது. அது உங்களை செயல்படுத்த வைக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் எட்வின் பான்ஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு முடிவு பண்ண எட்வின் பான்ஸ் பெரிய அனுபவம் இல்லாத ஒரு வாலிபன். அந்த அளவுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்ச பையனும் கிடையாது. ஆசைப்பட்ட சின்ன பொருட்களை கூட வாங்க காசு கிடையாது. தொழில் ரீதியா யாரு கூடயும் தொடர்பு கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இந்த பையனை யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது எட்வினுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பிசினஸ் பார்ட்னர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த தீராத ஆசைக்காக எதை வேணாலும் பண்ண தயாரா இருந்த எட்வின், அந்த தீராத ஆசை தான் எடிசனை பார்க்க சரக்கு ட்ரெயின்ல அவனை ஏற வச்சது. டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லைன்னா ட்ரெஸ் வாங்க எப்படி காசு இருக்கும்? அதனால ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு கிழிஞ்ச துணியை தான் எட்வின் போட்டு போறான் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்க. பிரபலமான தாமஸ் ஆல்வா எடிசனோட லேபுக்கு வந்தடைறான் எட்வின். அந்த லேபுக்குள்ள எட்வின் நுழையும் போது அங்க எடிசன் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்கள் அங்க இருக்கிறாங்க. கூட எடிசன் இருக்கிறாரு. யாருப்பா நீ, எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நான் எட்வின்,
நான் தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பிசினஸ் பார்ட்னராக இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்றான். அதை பார்த்து அங்க சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் ரொம்ப ஏளனமா சிரிக்கிறாங்க. இவன் பேசுறதுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி சிரிக்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசனை தவிர. எடிசனுக்கு அந்த பையன் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு கிடைக்குது. அதனால அந்த பையன் கிட்ட கொஞ்சம் பேச்ச கொடுக்கறாரு. பேசினதுல எடிசனுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, அந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு தீராத ஆசை ஒண்ணு இருக்குது. அந்த டிசைரை கண்டிப்பா அந்த பையன் அடைஞ்சே தீர்வான்ற ஏதோ ஒரு நம்பிக்கை. அதே சமயத்துல அந்த பையன் எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு குருட்டு தைரியத்துல இருந்ததையும் எடிசன் புரிஞ்சுக்கிட்டு எட்வின் கிட்ட எடிசன் சொன்னது என்னன்னா, உன் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். என்னோட கம்பெனி growthக்காக நீ எனக்கு உதவி பண்றேன்னு சொல்ற. அதுக்காக உடனே உன்னை பார்ட்னரா ஏத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில ஒரு லேபரா என் கூட பயணம் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு எடிசன் சொல்ல, எட்வின் பான்ஸும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அதை ஒத்துக்கிறான். அதை கண்டிப்பா அவன் ஒத்துக்குவான்றது எடிசனுக்கும் தெரியும். எடிசன் நமக்கு கொடுத்தது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது எட்வினுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் நம்மள தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பிசினஸ் பார்ட்னரா ஆக்க போகுதுன்றத எட்வின் நம்பினான். தரைய துடைக்கிற வேலையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா பண்ணான், ரொம்ப நேர்த்தியாவும் பண்ணான். இவன் பண்ற ஒவ்வொரு வேலையையும் தாமஸ் ஆல்வா எடிசன் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. எடிசனோட லேப்ல சாதாரண மக்கள் அவரை பார்க்க வர மாட்டாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், பெரிய செல்வந்தர்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருமே அந்த லேபுக்கு வருவாங்க. அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் வைக்கிறது தான் எட்வினுக்கு ஒரு வேலையா இருந்துச்சு. தரைய தொடச்சிட்டு இருந்தாலும் எட்வினுக்கு தன்னுடைய குறிக்கோள் மறக்கவே இல்லை. 2 வருஷம் தொடர்ந்து வேலை பார்க்கறான் எட்வின். அப்பதான் பல வருஷம் ஆராய்ச்சியில இருந்த ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்கி முடிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் டிக்டேட்டிங் மிஷின். அந்த மிஷின் மூலமா நாம பேசுற வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய அறிவியல் புரட்சி. அந்த டைம்ல நிறைய டிக்டேட்டிங் மிஷின் இருந்தாலும் எடிசன் பண்ண மிஷின் தான் ரொம்ப சிறப்பானதா இருந்துச்சு. அதை எடிசனே கண்டுபிடிச்சதுனால காலப்போக்கில் அதுக்கப்புறம் எடிஸ் போன்னு பெயர் மாற்றப்பட்டது. என்னதான் அதை எடிசன் உருவாக்கி இருந்தாலும் அதை எடிசன் கிட்ட இருந்து வாங்கி சந்தையில விற்பனை பண்ண யாருமே தயாரா இல்ல. அந்த மிஷினை விநியோகம் செய்யக்கூடிய எல்லா நபர்களும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மிஷின் ஆல்ரெடி சந்தையில இருக்குது, இதை விற்பனை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதை வாங்கி நாம விற்பனை பண்ணோம்னா நமக்கு இது பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு யோசிச்சு எடிசன் கிட்ட விற்பனை பண்ண மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மிஷினோட அருமை தெரியவே இல்லை. ஆனா எட்வினுக்கு அதனுடைய அருமை நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படியாவது பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லி நேரா போய் எடிசன் கிட்ட போய் பேசுறான் எட்வின் பான்ஸ். என்னால இந்த மிஷினை கண்டிப்பா விற்பனை செஞ்சு காட்ட முடியும், அதுவும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு எட்வின் சொல்ல, எடிசனுக்கும் வேற வழி தெரியல. அது போக எட்வின் மேல கொஞ்சம் நம்பிக்கையும் இருந்துச்சு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தின எட்வின் அந்த மிஷின்ல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினான். அந்த மிஷின்ல ஒரு சின்ன வார்த்தை, மேட் பை எடிசன் அண்ட் இன்ஸ்டால்டு பை பான்ஸ், எட்வின் பான்ஸ். எட்வினுக்கு நல்லாவே தெரியும் இந்த மிஷின் கண்டிப்பா நிறைய மக்களுக்கு உபயோகமா இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, கலை ரீதியாகவும் சரி, இந்த மிஷின் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அவன் உறுதியா இருந்தான். அவன் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே சில மாதங்களிலேயே 1000க்கும் அதிகமான மிஷினை விற்பனை பண்றான். அந்த மிஷினை அமெரிக்கால மட்டும் விற்காம உலகம் முழுக்க விற்பனை பண்றான். எட்வின் பான்ஸ் நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா எல்லா மிஷினையும் விற்பனை பண்றான். அவனுடைய தீராத ஆசையை நிறைவேற்றி தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பிசினஸ் பார்ட்னர் ஆகிறது மட்டும் இல்லாம பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அதுவும் அவனுடைய இளமையான வயசுல. எட்வின் காசு மட்டும் சம்பாதிக்கல, நிறைய மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான். அதுவும் எடிசனோட மிஷின் மூலியமா. எட்வின் பான்ஸ் பார்க்கிறதுக்கு வேணா ஏழையா தெரிஞ்சாலும் மனதளவுல ஒரு பெரிய தொழிலதிபரா தான் இருந்திருக்கிறான். அந்த பேனிங் டிசைர் தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்ததுலயே ரொம்ப சூப்பரான சேல்ஸ்மேன் நம்ம எட்வின் பான்ஸ் தான். இந்த புத்தகத்தை எழுதின நெப்போலியன் ஹில் இதன் மூலியமா என்ன சொல்ல வராருன்னா, ஒரு தீராத ஆசை என்னைக்குமே நம்மள சும்மாவே இருக்க விடாது, அது நம்மள செயல்படுத்த ஊக்குவிக்கும். நம்ம தீராத ஆசையோட இருக்கிறதுனால பிரபஞ்சம் நமக்கான சிறப்பான வாய்ப்பை நம்ம கையில வந்து கொடுக்கும். அதற்கான திட்டமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும், பெரிய பணக்காரனாகவும் ஆக முடியும். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.